இந்த ஹோலி ஸ்பிரிட் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். நீங்கள் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஆண்டவர் உங்களை வழி நடத்திட்டு இருப்பார். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து இந்த விஷயத்த சொன்னார். அதனால இந்த பதிவை நான் இதில் வைக்கிறேன். இதை முக்கியமாக கேட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆவியானவர் குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆவியானவர் செயல்பாட்டை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அவர் நம்மளை என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள போகிறோம். அது மாத்திரம் இல்லை, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய என்கவுண்டர்ஸ் நடக்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு தாகமாக இருக்கிறீங்களோ, ஆண்டவரை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, திரியேக தேவனை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நீங்கள் யாரை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு என்கவுண்டர்ஸ் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, பைபிளில் என்ன நீங்கள் வாசிக்கிறீங்களோ அதை நீங்கள் போய் வாசிக்க பார்த்துட்டு வர போகிறீங்க. ரியல் அவங்களுடைய ஸ்பிரிட் மட்டும் போய் பார்த்து வரும். எல்லாமே எதுக்கு அப்படின்னா, வசனத்தை வாசிக்கிறோம், கேட்குறோம், அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவியானவருடைய கான்ஃபரன்ஸில் பார்க்க போகிறோம். 26ஆம் தேதி நைட் ரொம்ப ஸ்பெஷல் டேயாக இருக்க போது. 26, 27 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. நானே பயங்கர எதிர்பார்ப்பில் வந்துட்டுருக்கேன். நீங்களும் அதே பார்ப்பில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர் 7:51 அதை வாசிக்கும் பொழுது இங்கிலீஷில் டு நாட் ரெசிஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழில் வந்து நீங்கள் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்னு போட்டிருக்கு. எதிர்த்து நிற்கக்கூடாது என்கிறது அர்த்தம். என்ன பிரதர் சொல்கிறீங்க, நான் எப்பவுமே எதிர்த்து நிற்கல அப்படின்னு. சில வேளையில் என்ன ஆகுதுன்னா, அவர் குறித்துதான ஒரு ஃபியர், பயம். ஐயோ அவர் வந்து எதுவும் ஆயிருமோ, என்னென்ன பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், அங்கே பண்ணுறோம், அதனால் அதை குறித்துதான் பயம். அதை நீக்கி போடுங்க. அப்புறம் டவுட்டு, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, எனக்கு வசனம் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, வசனத்தை நம்புறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்து இயேசுவை அந்த உலகத்துலேருந்தே இறந்த பிறகு உயிர்த்தெழ வச்சதே அவர் தான். அவ்வளோ வல்லமை உள்ள தேவன். அதே ஆவியானவர் உங்களுடைய செத்து போயிருக்கிற அந்த வாழ்க்கையும், இதுக்கு மேலே என்னடா பண்ண போகிறோம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே, அந்த தருணத்தையும் மாட்ட போகிறார். அது எப்படின்னா, வெறும் வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம், அந்த வசனத்தை எழுதின ஆத்தர் ஹோலி ஸ்பிரிட் உங்கள் மேலே வரும் பொழுது, அவர் செயல்படும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மினிஸ்ட்ரி, உங்களுடைய பிஸ்னஸ் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எல்லாம் துளிர்த்து எழும். அதுக்கப்புறம் கல்லறைகள், அதாவது எந்த கல்லுகள், எந்த கதவுகளும் அதை தடை பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை ஒரு கல்லை அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் அது கூட உள்ள தடை பண்ண முடியல. அவர் உள்ளே பூந்து தூக்கிட்டு வந்துட்டார். எதையும், எந்த ஒரு கடிவாளத்தையும் அவரால் உடைக்க முடியும். ஏன்னா ஆவியானவர் எங்கே உண்டோ அது விடுதலை உண்டு என்று வசனம் போட்டிருக்கு. வசனம் மட்டும் இல்லைங்க, வசனத்தை செஞ்சு காமிக்கணும். அதுதான் நம்ம சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அதுதான் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்துச்சு. அதுதான் நடக்க போகுது. எல்லாம் எதிர்பார்ப்போடு இருங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவரே, இவன் பக்கத்தில் இவன் நினச்சா அவன் நினச்சேன், நான் உங்களை பார்க்க போகிறேன். பறந்து போனான்னு கீழே விழுந்தா என்ன, சைடில் நின்னா என்ன, எதை உடைச்சா என்ன, எனக்கு நீங்கள் வேணும். நீங்கள் வந்தால் என்ன வேணாலும் செய்யுங்க. அதனால் அது குறித்து தாகமாக இருங்க. அந்த வசனத்தை திருப்பியும் வாசிக்கணும். டு நாட் ரெசிஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். நம்ம எப்படி ரெசிஸ்ட் பண்ணுவோம்? நம்ம பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கைகள், மனதின் கவலைகள், இந்த 3 நாள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவலையாக இருக்குது பிரதர், என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? திங்கக்கிழமை கவலைப்பட்டுக்கோங்க. இந்த 3 நாள் கவலையே படாதீங்க. ஆண்டவரே செயல்படட்டும், அவர் செயல்படட்டும், ஆவியானவர் இறங்கி செயல்படட்டும். உங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் நாம மகிமைக்கென்று மாறப்போகுது. முக்கியமான விஷயம், யூ வில் ஹாவ் அ ஃபாதர்ஸ் என்கவுண்டர், ஹெவன்லி ஃபாதர்ஸ் என்கவுண்டர் இருக்க போகுது. இது ப்ரொஃபட்டிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு தாகமாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆசையாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஹெவன்லி ஃபாதர்ஸ் என்கவுண்டர்ஸ் இருக்க போகுது. அது எப்போ எனக்கு தெரியாது, அவர் பண்ண போகிறாரு. அது மாத்திரம் இல்லை, நான் லே ஹேண்ட்ஸ் பண்ணுவேன். இந்த மீட்டிங் முடியும் பொழுது அன்னாயிடிங், என்னையும் வாழ்க்கையை மாற்றினா அந்த அனாயிட்டிங் அவங்க எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ண போகிறேன். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சரிங்களா? போன தடவை வந்து இந்த கேம்புக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. முடிவில் அவங்க வாழ்க்கையை மாற்றினது உங்கள் வாழ்க்கையும் அது மாற்றும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 7:51 எடுத்தீங்கன்னா, டு நாட் ரெசிஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். சரி பிரதர், என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்க. இப்போ வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவர் உதவி செய்கிறவர், வழி நடத்துகிறவர், உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுகிறவர். அவர்கிட்ட கேளுங்க,
என்னுடைய மனதில் இருக்கிற காரியங்கள். இன்சுலின், அதாவது இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு சுகரை வரவிடாமல் தடுக்கிறது. அந்த இன்சுலினை இந்த பஸ்தாவினை நம்ம உடம்புல செயல்பட முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடி, நம்மளுடைய பிரெயினில், நம்மளுடைய மைண்டில் செயல்பட முடியாதபடி அந்த தடையாக இருக்கிற அந்த இன்சுலினை ஏசு நாமத்தில் எடுத்து போட்டு ஜோம்ன ஆரம்பிங்க. இப்பொழுது ஜோம்ன ஆரம்பிச்சிட்டே இருங்க. அவர் செயல்படுவார். உங்கள் வாழ்க்கையே கஷ்டமான அந்த கடினமான வாழ்க்கையை லைட்டாக மாறி போகும். குயிக்கராக எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணுவார். சரிங்களா? நான் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷத்துடன் இருக்கிறேன். இன்னையிலேருந்து இந்த மூமெண்ட்டு இது கேட்ட உடனே ஜோம்ன ஆரம்பிச்சுங்க. அதுமாரி எல்லாடி பக்கத்தில் எல்லாட்டி சொல்லுங்கள், அது கேளுங்க கேளுங்க, ஜோம் பண்ணுங்க, விடாதீங்க, கேளுங்க. நிறைய விஷயங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய காத்திருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். நாளைக்கு பார்க்கலாம். ஷாலோம்.